பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் 20ஆம் தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். The book of Genesis chapter 7 verse 1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நோவாவினுடைய கதை நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது தான். ஆனால் அது ஒரு சில காரியங்களை நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் வசனங்கள் இருக்கிறது. மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. ஆமென். மனுஷனை ஏன் தான் உண்டாக்குனனோ அப்படின்னு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டாராம். He felt sorry for creating man. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம சாரியாக ஃபீல் பண்ணோம், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சாரி அப்படி சொல்கிறோம்ல. அந்த மாதிரி கர்த்தர் மனுஷனை படைத்ததுக்கு சாரியாக ஃபீல் பண்ணாராம், மனஸ்தாபப்பட்டாராம். அது அவர் இருதயத்துக்கு எப்படி இருந்துச்சா? விசனமாக இருந்துச்சான். ஏனென்றால் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவின் தோற்றம், அதாவது அவனுடைய ஆக்ஷன்ஸோ வேர்ட்ஸோ இல்லை, அவங்க இருதயத்தில் நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நினைவுகளுடைய தோற்றமே பொல்லாப்பா இருந்துச்சு. நித்தமும் பொல்லாததாய் காணப்பட்டது. கண்டினியூஸாக ஈவில். அதனால் ஆண்டவர் அப்படி நினைத்தாராம். அப்பொழுது நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் உறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவைகளை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். ஆமேன். அப்போ அனிமல்ஸ் என்ன பண்ணுச்சு? இல்லை, மனுஷன்தான் தப்பு பண்ணா, ஆனால் ஊரும் பிராணிகள் பறவைகள் எல்லா மிருகங்களும் அழிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஆமேன். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை நாமே நிதானித்து பார்க்கலாமா? நம்மளுடைய ஆண்டவர் நம்மளை குறித்து ஆண்டவர் விசனப்படுவாரா? ஆண்டவருக்கு மனஸ்தாபம் உண்டாகும்படி நம்ம இருக்கிறோமா என்று சற்று நம்மளை யோசித்து பார்க்கலாம். அன்னைக்கு அப்படி இருந்தாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, 8வது வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எல்லாரும் நித்தமும் பொல்லாப்பா இருந்தாங்க. ஆனால் நோவான்ற ஒரு மனுஷன், அந்த பர்டிகுலர் ஜெனரேஷனில் தலைமுறையில் இருந்த ஒரு மனுஷன் நோவா, அவருக்கு என்ன கிடைத்தது? கர்த்தருடைய கண்களில் கிருபை. கிருபைன்ற வேர்டை நம்ம ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணுறோம். அப்போ யோசித்து பாருங்க, கிருபைனா என்னது? எல்லாரையும் தேவன் அழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு, ஆனால் நோவாவுக்கு கிருபை. அப்போ அவருக்கு மாத்திரம் அந்த அழிவு இல்லை. அதுதான் கிருபை. ஆமேன். இன்னைக்கு நம்ம நிற்கிறோம்னா கிருபை அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னைய மாதிரி எத்தனையோ பேர் தப்பு பண்ணவங்கெல்லாம் அழிஞ்சு போனாங்க, ஆண்டவருடைய ஆக்கினையினால் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்னைக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னா கர்த்தர் என் மேலே வச்ச கிருபை. நோவாவுக்கு அந்த கிருபை கிடைத்தது. ஆமேன். அப்போ ஆண்டவர் சொல்லாரு நோவாவை பார்த்து, நீ என்ன செய், என்னை எல்லாரையும் நான் அழிக்க போகிறேன், நீ உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு, கொப்பேர் மரத்தால் ஒரு பேழை. அதை நீங்கள் வாசித்து பாருங்களேன். 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார். எந்த மரத்தில் பண்ணணும், எவ்வளோ ஹைட் இருக்கணும், எவ்வளோ வித்து இருக்கணும், எவ்வளோ டெப்த் இருக்கணும், எல்லாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு நீ ஒரு பேழையை பண்ணு, ஒரு ஆர்க், ஒரு ஷிப்பை நீ பில்டு பண்ணு அப்படின்னு சொன்னால் கடினம் தான். ஆனால் அட்லீஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது? ரிசோர்ஸஸ் இருக்குது. இருக்குது, கூகுள் இருக்குது, நிறைய பீப்புள் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இல்லை, அதனுடைய ஐடியா அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அன்றைக்கி அதனுடைய ஐடியாவே அவங்களுக்கு தெரியாது. மழைனாலே என்னன்னு தெரியாத நாட்கள் அந்த நாட்கள். ஆனால் நோவா பாருங்களேன், ஆண்டவர் சொன்ன மாதிரியே அவர் அப்படியே கீழ்ப்படுகிறார். பிரியமானவர்களே, 22ஆம் வசனம் சொல்லுது, நோவா அப்படியே செய்தார், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ அப்படியே நோவா செய்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் பேழையை கட்ட சொல்லவே இல்லை. நமக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு? சின்ன சின்ன கட்டளைகளை தான் சொல்கிறார். இன்னைக்கு மன்னிச்சிரு, இவங்களை மன்னி, இவங்கள மேலே கசப்பாக இருக்காத, இப்படி கோவப்படாத, இப்படி செய்யாத,
இதை நீ செய்யி, இப்படிப்பட்ட சின்ன 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 கட்டளைகளை தான் ஆண்டவர் நமக்கு சொல்றாங்க. அது அவ்வளோ கடினமே கிடையாது. ஆனா நம்ம கீழ்ப்படுகிறோமா? நோவா பாருங்களேன், அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நம்ம சில நேரத்தில் செய்ய ஆரம்பிப்போம். இப்போ ஜனவரி மாதத்தில் நிறைய தீர்மானங்களை எடுத்து நம்ம ஆரம்பித்தோம். பைபிளை இந்த வருஷம் எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு பிளான்லாம் போட்டு கரெக்டாக போயிட்டு இருந்தோம். ஆனால் முடிக்கிறோமா? நோவா செய்து முடித்தார். நம்மளுடைய நிறைய தீர்மானங்கள் பாதியிலே நிற்குது. நம்ம எவ்வளோ தீர்மானம் எடுத்திருக்கிறோம், எல்லாம் பாதி 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 பாதியில் நிற்குது. ஆனால் நோவா பாருங்களேன், எல்லாத்தையும் செய்து முடித்தார். இன்றைக்கி நம்ம எதெல்லாம் பாதியில் விட்டுருக்குறோம், நம்ம எல்லாத்தையும் செய்து முடிக்கணும். சரி பரவாயில்ல, பைபிள் ரீடிங்கில் ஒரு 1 month லேப்ஸ் ஆகிடுச்சா, அதை எப்படியாவது என்ன செய்திருங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமை எடுத்து என்ன செய்திடலாம், படிச்சிடலாம். உபவாசத்தை கொஞ்சம் விட்டுட்டோமா, கொஞ்சம் ஸ்லாக் ஆகிட்டோம், ஜப நேரத்தில் கொஞ்சம் ஸ்லாக் ஆகிடுச்சு, பிள்ளைங்கள்லாம் லீவில் இருக்கிறாங்க, ரொம்ப வேலையாக இருக்குது, சில காரியங்களை ரொட்டீனாக பண்ணதெல்லாம் பண்ண முடியல, எப்படியாவது என்ன செய்திடலாம், அதை கொஞ்சம் ரீமேக் பண்ணிடணும். அல்லேலூயா. அது அந்த மனசு நமக்கு இருந்தால் போதும். ஆண்டவர் நம்ம நினைவை பார்க்குற தேவன். ஆமேன். அல்லேலூயா. நோவா எல்லாத்தையும் செய்தார். அதனால கர்த்தர் என்ன செய்தாரா, நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அந்த நோவா இருந்த காலகட்டத்தில் அவன் இருந்த ஜனக்கூட்டமாகி அந்த சந்ததியில் நோவாவை கர்த்தர் நீதிமானாய் கண்டார். இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் நம்ம சொல்லலாம், ஓ என் கூட இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்களா இருக்கிறாங்க, எப்படி போய் பேசுகிறாங்கப்பா, என்ன மாதிரி ஏமாத்துறாங்க, இப்படி லஞ்சம் வாங்குறாங்களே, இப்படி பாஸ்டர் முன்னால் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, வெளியில் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக ஒரு பர்சனாக இருக்கிறாங்களே அப்படின்னு நிறைய நம்ம குறை சொல்லலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் எதை பார்க்குறாரு தெரியுமா? இருக்கிற சந்ததியில், இருக்கிற இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் பொல்லாங்க இருந்தாலும் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம நீதிமானா இருக்கிறோமா? மற்றவங்கள இவங்க அப்படி இருக்கிறாங்க அதனால நான் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது அப்படி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? அவங்க அப்படி இருந்தனால தான் அவங்க அப்படி இப்போ பேசுனனால தான் நானும் பேசினேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் நோவாட்ட என்ன பார்த்தாரு? அவன் சந்ததியில் அவன் நீதிமானா இருந்ததை கர்த்தர் கண்டார். அதனால நோவாவும் குடும்பம் பேழைக்குள்ளே பிரவேசித்தாங்களாமே. இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த காலகட்டம், இந்த சந்ததி, அது பொல்லாப்பான சந்ததி தான், அது கோணலான சந்ததி தான், அது மாறுபாடான சந்ததியாக தான் இருக்குது. நம்ம சிலத்தில் நம்ம திருச்சபையில் கூட அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க தான். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்? கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன்? ஆண்டவர் என்னை பார்த்து நீ நீதிமானா இருந்தேன்னு சொல்லுவாரா? அப்படின்னா பேழைக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். பேழை என்பது எதை குறிக்கிறது? வருகிற ஆபத்து. 6 நாளுக்கு பிறகு நீங்க பாருங்க, அந்த அதிகாரத்துல எல்லாம் மழை வந்து 40 நாள் அழிந்து போனார்கள். ஒருவர் கூட உயிரோடு இல்லை. பேழைக்கு வெளியில இருந்த எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. பேழைக்குள்ள இருந்தவர்கள் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டார்களே. இன்னைக்கு அந்த பேழை என்பது எதை குறிக்குது பிரியமானவர்களே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்திருக்கிற ரட்சிப்பை அது குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையில் அந்த மரத்தால் செய்யப்பட்ட அந்த சிலுவையில் தான் நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்தார். பேழையும் கூட மரத்தால் செய்யப்பட்டது. பேழைக்கும் ஒரே ஒரு கதவு தான் இருந்துச்சு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? நானே வாசல். ஆண்டவர் தேவனிடத்துல போறதுக்கு இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற வழி இல்லவே இல்லை. நம்ம நீதி, நம்ம ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுனாலலாம் இல்லை பிரியமானவர்களே. ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கும் நம்மளுடைய நல்லதுக்கும் கம்பேர் பண்ணவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தாங்க? சொந்த குமாரனையே அனுப்பித்தானே நமக்காக அவரை பலியாய் ஒப்பு கொடுத்தார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற யாவரும் அந்த பேழைக்குள்ள நம்ம பாதுகாப்பா இருப்போம். இன்னைக்கு நம்ம அந்த பேழைக்குள்ள இருக்கிறோமா? அந்த ரட்சிப்பு என்கிற பேழைக்குள்ள இருக்கிறோமா? சபை என்கிற ஒரு பேழைக்குள்ள நம்ம காணப்படுகிறோமா? தேவ பிரசன்னம் என்கிற ஒரு பேழைக்குள்ள நம்ம காணப்படுகிறோமா? அப்படி என்றால் வருகிறதான அழிவிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். அன்னைக்கு நோவா உத்தமனாய் நீதிமானா இருந்தாரு. அவருடைய வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிக்க கர்த்தர் செய்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம சந்ததியில நீதிமானா இருப்போமே. ஆனால் அடுத்தவங்களுடைய காசுக்கு நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? அதை குறித்து நம்ம ஆசைப்படக்கூடாது. மற்றவங்களுடைய பொருட்கள், மற்றவங்களுடைய காரியங்கள் எதுலேயும் நமக்கு ஒரு விருப்பம் இருக்கக்கூடாது. உண்மையாக இருக்கணும். பார்க்குறாங்களோ இல்லையோ, ஜனங்கள் நம்மளை பார்க்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எது அநியாயம்,
எது நியாயம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நியாயமானவைகளை செய்து நீதிமானாய் கர்த்தருடைய பார்வையிலே வாழும் பொழுது ஒரு சேஃப் நோவாஸ் ஆர்க்குள்ள நம்மளை ஆண்டவர் பாதுகாப்பாய் வைக்கிறார். நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தலைமுறைகளை கர்த்தர் பாதுகாப்பாய் அவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. நீ கர்த்தரை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு என்கிற அந்த பேழைக்குள் நம்முடைய குடும்பங்கள் வந்துவிட நாம் நீதிமானாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு பேழையை கட்டின அநேகர் பேழைக்குள்ள போக முடியல. நோவாவும் அவனுடைய மகன்கள் மட்டும் பேழையை கட்டியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அது. அநேக ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, உதவி செஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பேழைக்குள்ள போல. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம கர்த்தருக்காக நிறைய காரியத்தை செய்யலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னபடி நான் செய்யலைனா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலைனா எப்படி நம்ம ரட்சிக்கப்படுவோம்? எப்படி நம்ம வருகிற ஆக்கினைக்கு தப்பித்து கொள்ள முடியும்? அதனால தான் ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்றாங்க, நிறைய பேர் அந்த நாட்களில், ஆண்டவரே உங்க நாமத்தினால பிசாசை துரத்தினோமே, உங்க நாமத்துல எவ்வளோ அற்புதங்களை செய்தோம். ஆண்டவர் என்ன சொல்வாராம், அவனை அறியேன், ஏன்னா சித்தத்தின்படி செய்யலையே. அப்ப நம்ம ஆண்டவருக்காக செய்கிறதுனால நம்ம பரலோகத்துக்கு போகிறது இல்லை. கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிறது. ஆண்டவர் ஒருவேளை இந்த டிவி ஷோவை நீ ரொம்ப பார்க்குற, அதை விட்டுரு அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொன்னா நான் என்ன செய்யணும்? அதை விட்டுறணும். அல்லேலூயா. அவ்வளோதான். சிம்பிள் ஒபீடியன்ஸ். சின்ன சின்ன காரியத்துல ஆண்டவர் நம்மளை ஒபே பண்ண சொல்ல, இதை விட்டுரு, அதை விட்டுரு, இதை செய்யாத, ரொம்ப பேசுற, இன்னைக்கு இது மாதிரி பேசாத, இப்படி சின்ன சின்ன காரியத்தை தான் ஆவியானவர் நமக்கு சொல்றாரு. அதை நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் என்ன செய்றாரு? நம்மளை ஆசிர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புக்காய் இன்னைக்கு கிறிஸ்து என்கிற அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த பேழையின் அனுபவம், ரட்சிப்பின் அனுபவத்துல நம்மளை கொண்டு வந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அந்த அனுபவத்தில் வராத ஒவ்வொருவரையும் கர்த்தர் அந்த அனுபவத்தில் கொண்டு வரும்படி நம்ம ஜெபிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?